மதுரை விமான நிலையத்திற்குள் செல்ல காவல்துறை அனுமதி மறுத்ததால் தாவேக தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போதைய நிலவரம் என்ன அங்கு? தலைவரும் நடிகருமான விஜய் இன்று மதுரை விமான நிலையம் வருவதாக தகவல் நீக்கிட முடியாது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே மதுரை விமான நிலையத்தில் ரசிகர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதாவது நடிகர் விஜயின் இறுதி திரைப்படமான ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு என்பது 2 நாட்கள், நாளை மறுநாள் 2 நாட்கள் கொடைக்கானலில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இதற்காக இன்று சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் நடிகர் விஜய் மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக கொடைக்கானல் செல்ல திட்டமிருக்கின்றார். இந்நிலையில்தான் இந்த காலை முதலே விஜய் ரசிகர்கள் மதுரை விமான நிலையத்தில் குவிய தொடங்கினார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு கட்சி தலைமையில் இருந்து 8:30 மணிக்கு மதுரை விமான நிலையம் வருவதாக தகவல் தெரிவித்த நிலையில் காலை முதலே டிவிகே என மதுரை விமானத்தில் கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் இங்கு அனுமதி கிடையாது, வெளியே நில்லுங்கள் என்று அவர்களை அறிவுறுத்தி வெளியே அனுப்பிவிட்டார்கள். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது நடிகர் விஜய் சென்னையிலிருந்து புறப்பட தயாராகி வரும் நிலையில் காவல்துறையினர் மதுரை விமான நிலையத்திற்கு உள்ளே செல்ல அனுமதி கிடையாது, நீங்கள் வெளியே நில்லுங்கள் என்று காவல்துறையினர் அறிவித்தார்கள். தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அதனை மீறி தடுப்பை மீறி உள்ளே செல்ல முயற்சி செய்தார்கள். இதனிடையே காவல்துறையினர் பேரிகேட் அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்திய நிலையில் இருவருக்கும் இடையே ஒரு லேசான தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் பேரிகேட் அமைத்து அந்த தொண்டர்களை வெளியே நிறுத்தியிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த விமான நிலையத்திற்கு உள்ளாக ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும், நீங்கள் விஜயை காண வேண்டும் என்றால் வெளியே நின்று நீங்கள் காணுங்கள் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த காவல்துறையினருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ஹரி.